ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது 7ஆம் வகுப்பு கணிதம் 3ஆம் பருவம் 3வது பாடம் பார்த்திங்கன்னா இயற்கணிதம். எடுத்துக்காட்டு 3.9 காரணி படத்துக்கு இது பாருங்கள். x² கழித்தல் 2xy கூட்டல் y² கழித்தல் z² கொடுக்கலாம். அப்போது இதுக்கு நம்ம ஃபார்முலா எழுதணும். அப்போ பாருங்கள், x² கழித்தல் 2xy கூட்டல் y² கழித்தல் z² இஸ் ஈக்குவல். இது பாருங்கள், இது ஒரு ஃபார்முலாவே கொடுத்துட்டு இருக்காங்க இங்கே. அப்போது இது தனியாக நீங்கள் வெளியேற்றுருங்க. இது ஒரு ஃபார்முலானா இதுக்கு என்ன வரும்னு பாருங்கள். அப்போது x² கழித்தல் 2xy கூட்டல் y² கழித்தல் z². அப்போது இது பார்த்திங்கன்னா இது எந்த வடிவில் இருக்குதுன்னு பாருங்கள். a² கழித்தல் 2ab கூட்டல் b² வடிவில். அப்போது இதுக்கு பார்த்திங்கன்னா a கழித்தல் b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா இது. அப்போது இது x கொடுத்துருக்கறதுனால அப்போது x கழித்தல் y ஹோல் ஸ்கொயர். இந்த z கழித்தல் z² இருக்கிறதுனால அதை எடுத்து அப்படியே எழுதுங்க, z². அப்போது இங்கே a வந்து இது, b வந்து இது. அப்போது அடுத்தது பாருங்கள், இது வந்து a² கழித்தல் b² வடிவில் இருக்குது. அப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா a கூட்டல் b a கழித்தல் b என்ற ஃபார்முலா வரும். முற்றொருமை 4 வரும் இது. அப்போது இதில் a இஸ் ஈக்குவல் டு x கழித்தல் y மற்றும் b இஸ் ஈக்குவல் டு z. அப்போது எனவே இது பார்த்திங்கன்னா x கழித்தல் y ஹோல் ஸ்கொயர் கழித்தல் z² இஸ் ஈக்குவல் டு இது பார்த்திங்கன்னா a² கழித்தல் b² என்ற வடிவில் இருக்குது. அப்போது இதுக்கு ஃபார்முலா பார்த்திங்கன்னா a² கழித்தல் b² இஸ் ஈக்குவல் டு a கூட்டல் b பெருக்கல் a கழித்தல் b என்னும் முற்றொருமை 4 படி இது முற்றொருமை 4வது முற்றொருமை. அதனால x² கழித்தல் 2xy கூட்டல் y² கழித்தல் z² இஸ் ஈக்குவல் டு இது ஏனா a வந்து என்ன சொன்னோம், x கழித்தல் y, b வந்து என்னது z கூட்டல் zன்னு வரும். அதுக்கப்புறம் இதில் பார்த்திங்கன்னா இங்கே கூட்ட a கழித்தலே தான் வரும், இங்கே கூட்டல் zன்னு சொல்லியிருக்காங்க. மறுபடியும் x கழித்தல் y, இது கழித்தல் bனா கழித்தல் zன்னு வரும். அப்போ இதோட காரணிகள் பார்த்திங்கன்னா இது 2 வரும். அப்போது therefore x² கழித்தல் 2xy கூட்டல் y² கழித்தல் z² இன் காரணிகள் இஸ் ஈக்குவல் டு x கழித்தல் y கூட்டல் z மற்றும் x கழித்தல் y கழித்தல் z. ஆல் தான் இதுக்கு காரணிகள் இது 2 தான். புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர்.